களத்துல போய் அண்ணன் தம்பி இருந்தார். ஆகையினால சுருக்கமா சொல்றது, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான். ஆமா, அவன் மச்சான் எனக்கு வேண்டியவர். எதிரின்னா எதிரியா தான் இருக்கு. சபைக்குள்ள என்ன சார் மாமன் மச்சான் வரும், சபைக்குள்ள என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அரசியல் உலகத்தில், அதுதான் என் கேள்வி. நானெல்லாம் அப்படிதான் இருந்தோம். என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர், 7 வருஷம் படிக்க வச்சவர் எம்ஜிஆர், என்னை கூப்பிட்டு வாடா மந்திரி பதவி ஏற்றுக்கு சொன்னவர் எம்ஜிஆர். அப்ப கூட நான் என் கட்சி திமுக நான் ஏற்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் பாராட்டிட்டு உங்களுடைய உறுதியை நான் பாராட்டுறதா இவ்வளோ உறுதியா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் உங்களை பார்த்து கட்சிக்கு வரல. அண்ணா திராவிட கேட்டாரு, அப்போ ஒரு போராளியா போகணும்னு வந்தவனா, எனக்கு அந்த ஐடியாலஜி தான் நிற்கிறது தவிர எனக்கு யாரையும் பார்த்தே நான் வரல அப்படின்னு சொன்னவனா. ஆனா அப்பேற்பட்ட என்னை வளர்த்த தாய் உள்ளத்தோடு பண்ண எம்ஜிஆரியே, அவர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரத்துக்கு சார்ட்டர்ட் பிளைட் விட்டு பிடிச்சிட்டு வந்து 25 பவுன் செயின் போட்டு சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு போன அந்த எம்ஜிஆரியே சட்டசபையில நேருக்கு சொன்னா, ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் திருநரம். ஒரு காலத்தில் கேட்டு நாங்கள் கைத்தட்டி காப்பாய்ப்பு. இன்றைக்கு ஈந்து சிவந்ததில்ல, வாங்கி சிவந்தது அப்படின்றாரு. அப்படி நேருங்கிறது கடம். அதில் போய் சந்தேகம், களத்துல போய் அண்ணன் தம்பி இருந்தான். ஆகையினால சுருக்கமா சொல்றது, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான்.